Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். மே 2024 எக்ஸாமினேஷன் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாமுக்கு தேவையான சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நான் வீடியோ போட்டு சொல்லிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாமுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சென்டர் வந்து ஹால் டிக்கெட்டில் அலாட் பண்ணியிருந்தாங்களோ அதே சென்டரில் தான் நீங்கள் எல்லா எக்ஸாமும் எழுதணும். எனக்கு வந்து டிஸ்டன்ஸாக இருக்குது, நியர்பையில் வேறு சென்டர் இருக்குது, நான் இங்கே போய் எழுதுறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு கொடுத்த சேம் சென்டரில் தான் எழுதணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைவா வாய்ஸ்க்குலாம் வந்து செப்பரேட் சென்டர் வந்து போடுவாங்க. ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து உங்களுக்கு சென்டர் பின்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நீங்கள் தியரி எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வெப்சைட்லேருந்து ஹால் டிக்கெட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எல்லாருமே ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துருப்பீங்க. ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூட ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி வித் ஃபோட்டோவோட இருக்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு போகும்போது உங்கள் ஐடென்டி கார்டு அண்ட் ஹால் டிக்கெட் ரெண்டையுமே வந்து மறக்காமல் கொண்டு வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா OMR ஷீட் தான் வந்து கொடுப்பாங்க. அந்த OMR ஷீட்டில் 40 பேஜஸ் இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பேப்பர் எதுவுமே தரமாட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த OMR ஷீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ இல்லைனா பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளூ கலரில் வந்து ஷேட் பண்ணாலும் சரி, இல்லை பிளாக் கலரில் வேணால் ஷேட் பண்ணலாம், எதில் வேணால் ஷேட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கலர் மட்டும்தான் வந்து நீங்கள் OMRக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷேட் பண்ணும்போது பாதி சர்க்கிளை மட்டும் ஷேட் பண்ணுறது, வெளியில் வந்து ஷேட் பண்ணுறது, அப்படி ஒரு மாதிரி கிறுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 750 rupees வந்து ஃபைன் போடுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட சப்ஜெக்ட் கோடு எழுதணும். அதையுமே வந்து இன்கரெக்டாக ஃபில் பண்ணுறது, அதாவது ஒழுங்காக எழுதாமல் விடுறது, கீழே வந்து அந்த சர்க்கிள்குள்ளே ஷேட் பண்ணும்போது பாதி சர்க்கிளை மட்டும் ஷேட் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கு உங்களுக்கு 750 rupees வந்து ஃபைன் போடுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் கோடை வந்து தப்பாக எழுதிட்டீங்க, உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரில் லாஸ்ட் நம்பர் தப்பு, இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கோடுக்கு இந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு இவ்வளோ மார்க் அப்படின்ற மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ராகும். அங்கே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், பேப்பர் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பிஃபோர் 30 minutes முன்னாடியே எக்ஸாம் சென்டர் ரீச் பண்ணுங்கள். ஹாலுக்குள்ளே 10 minutes முன்னாடியே உள்ளே போய்ட்டு உங்கள் OMR ஷீட்டை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். எல்லாருமே எக்ஸாம் நல்லா எழுதுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.